கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு மரம் வெட்டுகின்ற தொழிலாளி மர வியாபாரி டிப்போ எடுத்திருக்கின்ற ஒரு இடத்தில் வேலைக்காக செல்கிறார். இந்த நல்ல பலமான இந்த தொழிலாளியை பார்த்த அந்த வியாபாரி இவரை வேலையிலே அமர்த்துவதற்காக விரும்புகிறார். இருவரும் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை ஒத்துக்கொள்கின்றார்கள். The promised pay was good and so were the working conditions. அதனால் எப்படிப்பட்ட வேலை செய்ய வேண்டும் என்பதை அவன் சொல்லுகிறான். அவரும் தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதாக சொல்லுகின்றார். எனவே இந்த மரம் வெட்டுகின்றவருக்கு ஒரு கோடாரி கொடுக்கப்படுகிறது. எங்கே வேலை செய்ய வேண்டும் என்பதும் சொல்லப்படுகிறது. The woodcutter was given the axe and was shown the place of work. என்ன வேலை செய்யணும்னு சொல்லி முதல் நாள் ஒரு 18 மரங்களை அவன் வெட்டுகிறான். The first day at work, the woodcutter cut down 18 trees. உன்னுடைய திறமையை பார்த்த அந்த மர வியாபாரி பாராட்டுகிறான். You are doing well. தன்னுடைய அந்த முதலாளியினுடைய அந்த வார்த்தைகள் இவனை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தியதுனால இன்னும் அதிகம் தன்னுடைய பலத்தை கூட்டி அடுத்த நாள் வேலை செய்கிறான். பட் he could cut only 15. ரெண்டாவது நாள் 15 தான் அவனால் வெட்ட முடிந்தது. மூன்றாவது நாள் the number came to 10. 10. As days progressed, he could cut fewer and fewer trees. இந்த நாள் ஆக ஆக அவன் வெட்டிய மரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அப்போ இவன் ஆச்சரியப்படுறான், ஒருவேளை என்னுடைய பலம் போய்விட்டதா, ஏதோ சம்திங் இஸ் ராங் வித் மீ. அவனை யோசிச்சு பார்க்குறான், ஏதோ தப்பு நடக்குது. உடனே அவன் அந்த மர வியாபாரி இடத்துல சென்று மன்னிப்பு கேட்கிறான், saying that he could not understand why he was not able to progress well in his work. என்னுடைய வேலையில் நான் ஏன் சரியாக போக முடியுங்கிறது எனக்கு உண்மையே புரியலை. அப்போது அந்த டிம்பர் மெர்ச்சன்ட் அவனை பார்த்து கேட்குறார், when was the last time you sharpened your axe? inquired the merchant. உன்னுடைய கோடாரினுடைய அந்த நுனியை எப்போ நீ பட்டம் திட்டின, கூர்மைப்படுத்தினாய், ரிஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு அவர் கேட்குறார். ஷார்பன், கூர்மையா, பட்டம் திட்டுறதா? ஐ ஹேட் நோ டைம் டு ஷார்பன் மை ஆக்ஸ். அதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது, ஏன்னா நான் ரொம்ப என்னுடைய வேலையில் பிஸியாக இருந்தேன் என்று இந்த இந்த வெற்றவன் சொல்லுகின்றான். So the business of the woodcutter barely affected his business of cutting trees. The reason was simple. No time was given to sharpen the axe. அதாவது மரம் வெட்டுவதிலேயே அவன் அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவழித்தானே ஒழிய தன்னுடைய கோடாரியை கூர்மைப்படுத்துவதை, அதற்கு செலவிடுகின்ற நேரத்தை கூட அவன் வீணடிக்க விரும்பாமல், அதை இழக்க விரும்பாமல் அவன் செய்ததனால் அவனுடைய வேலையினுடைய அல்லது அவன் வெட்டுகின்ற மரங்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. lesser sharpening the axe, lesser was the productivity of the work. அப்போ எந்த அளவுக்கு நீ அதை கூர்மைப்படுத்துவதை குறைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வேலையினுடைய தயாரிப்பு, த அவுட்கம் இருக்கும் என்று இந்த நிகழ்வான் நமக்கு சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நம்மை கூர்மைப்படுத்துவதை அல்லது நம்மை நாம் ஆழ்ந்து இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வல்லமையை, சக்தியை, எனர்ஜியை பெறுவதை நாம் மறந்து விடுகிறோம் அல்லது அதை நாம் தவிர்த்து விடுகின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் தாங்கள் செய்த பணிகளெல்லாம் வந்து அவரிடத்திலே அறிவித்த பொழுது அவர்களை பார்க்கின்றார்.
இவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. இறைவனிடத்தில் இவர்கள் அமர வேண்டும். மக்களிடத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது இறைவனோடு அவர்கள் ஒன்றாக கலக்கிறார்கள், ஓய்வெடுக்கின்றார்கள். மீண்டும் இந்த இறை அனுபவத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு விரும்பியது. எனவே நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள். என மக்கள் வருவதும் போய் மாறினவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, படகேறி பாலைநிலத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றார்கள். இவங்க போகிறத மக்கள் பார்க்குறாங்க. அதனால் பார்த்துட்டு இவங்க தான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். ஏன்னு கேட்டால் அவர்கள் அந்த மலையின் வழியாக செல்லுகின்றது, அதாவது ஏறக்குறைய 10 மைல் தூரம், குறுக்க படகுல போனால் 4 மைல் தூரம். ஒருவேளை எதிர் காற்று பலமாக இருந்தால், காற்று வேகமாக வீசினால், அவர்கள் விரைந்து படகு விரித்தால் அந்த கடலை கடப்பதற்கு 4 மைல் தூரமாகும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பலமான ஆரோக்கியமான ஒரு மனிதர் அந்த மலையை சுற்றி வேகமாக வந்தால் அது ஏறக்குறைய 10 மைல் தூரம். எனவே இந்த மக்கள் அந்த மலை ஓரமாக வேகமாக இவர்கள் வந்து அங்கு சேர்வதற்கு முன்பாகவே அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவங்க அங்கே முன்னாடி வந்துட்டாங்க. பார்த்தோன்னா அவங்களை அப்படியே அவர்களை குறித்து அவர் மிகுந்த ஒரு கவலை கொள்ளுகின்றார். இறை வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கிய அந்த ஏக்கத்தை பார்க்கிறார். ஆயிரில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை கண்டார். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். தன்னுடைய சீடர்களை ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டார். ஏன்னா அவர்களுக்கு உண்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு தான் ஓய்வெடுக்காமல் அந்த மக்கள் கொண்டிருந்த அந்த தாகத்தை பார்த்த ஆண்டவர் இறை வார்த்தையை அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார். கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இதைத்தான் அப்போ நாம் இறைவனோடு கூட இருக்கின்ற போது நம் கிடக்கின்ற சக்தி, அந்த வல்லமை, அந்த ஆற்றல், பல நேரங்களில் நாம் நம்முடைய அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு தயங்கி விடுகின்றோம் என்று சொல்லி திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார். போப் பிரான்சிஸ் in one of his famous and noted exhortation கூறிய தலைவருக்கு, திருச்சபை தலைவர்களுக்கு கூறிய அறிவுரைகளை சொல்கிறார். Especially to the elders of the church, he mentioned excessive activity as one of the disease that was crippling our life. நம்ம அதிகமாக செய்கின்ற செயல்பாடுகள், ஒர்க்கஹாலிக் அதிகமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை அதை பிடிச்சிக்குது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இறைவனோடு இணைந்து நம்மை பற்றி நாம் சிந்தித்து கடவுளுடைய அந்த சக்தியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இன்று இறைவார்த்தை நமக்கு அழைக்கின்ற விடுப்பு அதுதான். Do I engage so much in work that I fail to spend some time at least daily with the Lord? எனவே நான் என்னுடைய ஆண்டவரோடு தங்கி ஓய்வெடுத்து அவர் தருகின்ற அந்த அருளை ஆசிரை பெறுவதற்கு, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நமக்கு வலிமையும் ஆரோக்கியம் தர முடியும். என்னையே நான் ஈடுபடுத்திக் கொள்கின்றேனா, அல்லது மற்றவர்கள் மீது நான் அக்கறை கொண்டிருக்கின்றேனா? ஏன்னா பல நேரங்களிலே நாம் இறைவனோடு இருப்பதை தவிர்த்து விடுகின்றோம். அது என்ன செய்தது என்றால், த்ரூ பர்சனல் ப்ரேயர் which is strictly uncompromised for any other activity, இறைவனோடு இறைப்பதற்கு நாம் எதற்கையும் எதோடு நாம் சமாதானப்படுத்திக் கொள்ள முடியாது, நொண்டிச்சாக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாம் இறை வார்த்தையை படித்து தியானித்து அந்த இறை சக்தியை நாம் பெறுகின்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தி கிடைக்கின்றது. இதே தான் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, அண்ணன் தம்பிங்களோடு, இவர்களோடு நாம் கொண்டிருக்கின்ற அல்லது வைத்திருக்கின்ற உறவு, நாம் செலவழிக்கின்ற அந்த நேரம், நம்முடைய ரொம்ப விறுவிறுப்பான சுறுசுறுப்பான அந்த வேலை காலத்திலும் நம்முடைய குடும்பத்திற்காக நாம், நம்முடைய உறவுகளுக்காக நாம் செலவழிக்கின்ற அந்த நேரங்கள் மிக மதிப்புக்குரியது. எனவே அதே நேரத்தில் நான் எனக்காக நேரம் கொடுக்கின்றேனா? Do I also give time for myself, giving rest for my body? நம்முடைய உடலும் ஒரு சில நேரங்களில்
ஓய்வை தேடுகிறது. அதே நேரத்தில் நாம் அவ்வாறு அமர்ந்து சிந்தித்து தியானிப்பது enriching my skills, updating my knowledge, growing in values. எனவே நான் என்னுடைய அறிவை, ஞானத்தை, அறிவு கூர்மையை, புத்தி கூர்மையை அது இன்னும் அதிகமாக நாம் வளர்ப்பிடத்திற்கு உதவுகிறது. அதே நேரத்தில் ஒரு பெரிய உந்து சக்தியை நான் பெற்று மீண்டும் அந்த பணியை இன்னும் நான் விறுவிறுப்பாக அல்லது கடவுளுடைய அந்த பணியை நான் விறுவிறுப்பாக ஆற்றுவதற்கும் உதவி செய்கிறது என்பதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மீது கொண்ட அந்த ஒரு அன்பினால், அக்கறையினால், நீங்கள் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்றே ஓய்வெடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனவே அன்னையினுடைய திருத்தலத்தை தேடி நாடி வந்திருக்கின்ற நீங்கள், அன்னையினுடைய அந்த முகத்தை பார்க்க வந்திருக்கின்ற நீங்கள் பெறுகின்ற இந்த இறை அனுபவம் உங்களுடைய ஆன்மீக வாழ்வை, உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். நான் உங்கள் மீது பரிவு கொண்டுள்ளேன், நான் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளேன், நான் உங்களை பற்றி கவலை கொண்டுள்ளேன். எனவே ஓய்வெடுங்கள், என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்து நீங்கள் பெறுகின்ற இந்த அனுபவம், இந்த சக்தி, இந்த ஆற்றல், நீங்கள் இந்த திருத்தலத்திலிருந்து மீண்டும் சென்று உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குவதற்கு அது மிக உதவியாக இருக்கிறது. எனவே நாம் அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் சொல்ல வேண்டிய அல்லது நாம் செய்ய வேண்டிய அந்த காரியம் என்னவென்றால், இறைவன் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கின்றார். எவ்வாறு அந்த தொழிலாளி அவனுடைய அந்த நேரத்தை எல்லாம் தன்னுடைய முழு வலிமையை பயன்படுத்தி அந்த மரங்களை வெட்டுவதிலே செலவழிக்கிறதுனால் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதனுடைய வெளிப்பாடு அல்லது அதனுடைய அவுட்கம் எவ்வளவு நாளுக்கு நாள் குறைந்ததோ அதை போல தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய விளைவு, த அவுட்கம் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, த அவுட்கம் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தீர்வு அல்லது வருகின்ற ஒரு பலன் குறைவாக இருக்கும். ஸோ மே வி ரெஸ்பாண்ட் டு திஸ் கால் பாசிட்டிவ்லி அண்ட் ஷார்பன் த ஆக்சஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கோடாரிகளை நாம் கூர்மைப்படுத்துகின்ற பொழுது, ஸோ தட் we can live a much more effective, கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, ஆழமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அண்ட் credible life as a Christian, as a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக நாம் வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசு என்ற இறை வாக்கியங்கள் வழியாக நாம் அழைக்கின்றார். எனவே நாமும் பாலைவனத்திற்கு செல்வோம், இறைவனோடு இணைந்திருப்போம், இறைவன் சொல்லுவதை கேட்போம், இறை வார்த்தையை அனுபவிப்போம். அந்த இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அந்த ஆசீர் நாம் அந்த பாலிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது மீண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு உறுதியாக நமக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.